நான் பெரியார் இப்படிதான் விருது வாங்க நீ இந்த புள்ளத்தை அடி வாங்கி இந்தி கட்டி பழக்கம் நடக்கணுமாடா? இந்த புள்ளகிட்ட இந்தி வாங்கி இந்தி கத்தி குழப்பம் நடத்தணுமாடா? டேய், அண்ணா ஹிந்தி பத்தி தெரியுமா? அது என்ன தெரிஞ்சுக்கணும்டா. அவன் நல்ல வாரியா படிச்சுட்டாரா? ஒரு ஃபேக்டரி இருந்தது, அந்த ஃபேக்டரி நான் தான் ஓன். டேய், ஊவே உள்ள எடுத்து மடை பறந்து வா. அவங்க ஏவர் ஆப்பிள் சொல்றாங்க. நான் பெரியார் இப்படிதான் விருது வாங்க நீ இந்த புள்ளத்தை அடி வாங்கி இந்தி கட்டி பழக்கம் நடக்கணுமாடா? இந்த புள்ளகிட்ட இந்தி வாங்கி இந்தி கத்தி குழப்பம் நடத்தணுமாடா? டேய், அண்ணா ஹிந்தி பத்தி தெரியுமா? அது என்ன தெரிஞ்சுக்கணும்டா. அவன் நல்ல வாரியா படிச்சுட்டாரா? மாநாடு வந்து பாதியில் ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு நிறுத்திட்டாங்க. அப்போது அதை நான் என்ன வச்சு கண்டினியூ பண்ணலான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த படம் சூப்பர் ஹிட்டே ஆகும், விபி சார்கிட்ட மட்டும் சொல்லுங்கள், இது சிம்பு சாரை வச்சு தான் கண்டினியூ பண்ணணும், ஏன்னா இது ஆரம்பிச்சாச்சு அவரை வச்சு, அதனால் இதை கண்டினியூ பண்ணிட்டோம், இது ஆரம்பிக்கலைன்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றது தான். இதுதான் மேம் நமக்கு இப்படி இருக்கிறது தான் எனக்கு பெட்டராக இருக்கும். நான் இல்லைன்னா அது அவர் சொல்லியிருப்பேன் மேம், ஏன் ஒரு வேளை பிடிக்கலன்னா கூட ஏன் பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன் மேம். எனக்கு அது வந்து ரீச்சே ஆகலை இந்த கதை தான்றது. ஓகே, இப்படி இந்த மாதிரி எங்கேயோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன ரீசன்றதெல்லாம் இனி நம்ம அதை இது பண்ண தேவையில்லை. ஆக்சுவலாக கதைப்படி எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு அவங்க. ஓகே, அவங்க வந்து மினிஸ்டர் பொண்ணு, எம்பி பொண்ணுன்னு சொல்லுவாங்க, எம்பி பொண்ணு அவங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு இவங்க பாயசம் எடுத்துகிட்டு வர ஒரு சீன் ஒன்று இருக்கு. அதான் சார் சொல்லக்கூடாது சார். நம்ம பாயசத்துக்கும் போமுக்கும் என்னமா சம்பந்தம்? இல்ல சார், அது பாயசம் நான் ஒரு ட்ராக் வச்சுட்டு சார், நான் என்னோட ஸ்பீச்ல நான் எவ்ரிஒன் வாஸ் ஆஸ்கிங், இப்போ அந்த ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன நினைச்சேன், அந்த ஒரு பாயிண்ட் டு ஃபைண்ட் அவுட் படம் பார்த்துட்டு they will be like, ஓ இதா பாயசம். அதை நான் சொன்னது மறந்துருங்க. Only Ratnamala Leela enough to promote the film. எனக்கு என்ன புரியல மேம். அங்க பாயசம் சொல்லுவாங்க, அப்புறம் வேற இடத்துல போயிட்டு சோடா சொல்லுவாங்க, அதெல்லாம் பாக்குறதுக்கு அது வருவாங்க. ஓகே, அதெல்லாம் மறந்துருங்க. அந்த பாயசம் எனக்கு முன்னாடி பாயசம் சீன் அதுவும் சொல்ல சரி சொல்லி. ஓகே, ஒரு சீன் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். ஒரு ஸ்வீட் ஒன்று நம்ம வீட்ல எல்லாம் செய்யற ஸ்வீட், இப்போ அந்த மாதிரி அப்போ டம்ச்சரட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு அவங்க ஒரு ரொம்ப கியூட்டா ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எவன் என்ன வேணா சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளவுதான். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி சார் ஃபர்ஸ்ட் சொன்னது ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ஹலோ சார், சார் கோட் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு சார், சூப்பர் சார் அப்படின்னு. தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? எனக்கு இந்த படத்தில் உங்களோட இருந்தது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் சார், அது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக வந்து நீங்கள் இந்த பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன்னு அவ்வளவு ஸ்வீட்டாக சொன்னார். இதுதான் எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்.